கலியுகத்தின் கற்பக தருவாக விளங்கும் தென்னை மரங்களை பற்றி இளைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ளவும் விவசாயிகள் தென்னை வளர்ப்பில் உள்ள புதிய தொழில்நுட்பம் அறிந்து கொள்ளும் வகையிலும் சேலத்தில் உலக தென்னை தினம் கொண்டாடப்பட்டது. இது பற்றிய செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். உலக தென்னை தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 2ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி சேலம் மாவட்டம் சந்தியூரில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் தென்னை விவசாயிகளுக்கான நேரடி களப்பயிற்சி அக்கரைப்பாளையம் ஊராட்சியில் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்ட இந்த பயிற்சியில் தென்னை மரங்களை நோய் தாக்காமல் பாதுகாப்பது, தென்னையின் வேர் முதல் உச்சி வரை பயன்படுத்துவது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் வேளாண்மை ஆராய்ச்சி மாணவர்களும் கலந்து கொண்டு விவசாயிகளின் அனுபவத்தையும் புதிய தொழில்நுட்ப தகவல்களையும் பரிமாறிக்கொண்டனர். நேரடி களப்பயிற்சியில் பங்கேற்றதன் மூலம் பல புதிய தகவல்களை அறிந்து கொள்ள முடிந்ததாக கூறுகின்றனர் ஆராய்ச்சி மாணவர்கள். வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பம், அதாவது நியூ டெக்னாலஜிஸ் என்னென்ன இருக்குது, விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தை பற்றி சொன்னாங்க. நாங்கள் கொக்கோ, அதாவது கோகனட்டில் கொக்கோ ஊடு பயிராக நம்ம பயிரிடலாம் அப்படிங்கிற ஒரு மாடல் நாங்கள் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த பண்ணை தென்னையிலே நம்ம பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்டோடு தான் நாங்கள் இந்த ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்கோம். தென்னை உற்பத்தியில் சேலம் மாவட்டம் பல்வேறு சிறப்புகளை பெற்றிருந்தாலும் தேங்காய் உள்ளிட்ட பொருட்களுக்கு சந்தையில் உரிய விலை கிடைப்பதில்லை என்று விவசாயிகள் கூறுகின்றனர். அரசு ஒழுங்கு விற்பனை நிலையத்தின் மூலம் தேங்காய் மற்றும் கொப்பரைகளுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த தென்னை மரம் கடந்த 4 ஆண்டுகளாக கொஞ்சம் வறட்சியாக இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் நல்லா செழிப்பாக இருக்குது. இனிமேல் எங்களுக்கு கொஞ்சம் விலையும் கிட்டுற மாதிரி சேலம் ஒழுங்குமுறை கூட கொஞ்சம் வாய்ப்பு கூட்டி கொடுக்குற மாதிரி ஒரு விற்பனை கூடத்தை திறந்துருக்காங்க. நாங்கள் இனிமேல் அந்த காயை அங்கே கொண்டு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. இப்போ காய் 7 ரூபா 8 ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க. இன்னும் ஏறுற மார்க்கெட்டு தான் இருக்குது, இறங்கு மார்க்கெட் இல்லைங்க. தேங்காய் பறிப்பதிலும் தென்னை நார் தயாரிப்பதிலும் ஆர்வம் காட்டும் விவசாயிகள் தென்னை சார்ந்த மற்ற பொருட்கள் தயாரிப்பதில் மும்முரம் காட்டுவதில்லை என்று கூறுகிறார் சந்தியூரைச் சேர்ந்த வேளாண் அறிவியல் நிலைய ஒருங்கிணைப்பாளரான ஸ்ரீராம். தென்னை வளர்ச்சி வாரியம் தமிழக அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், தென்னைக்காக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் பற்றியும் நாங்கள் விவசாயிகளுக்கு எடுத்துரைச்சோம். அது எங்கே போய் வாங்கிக்கலாம், யார் யார் எலிஜிபிளுங்கிறத பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். தென்னை வளர்ப்பில் கேரளாவை பின்னுக்கு தள்ளி தமிழகம் முதலிடத்தை பிடித்துள்ள நிலையில் தென்னை விவசாயிகளுக்கு உதவ தமிழக அரசின் வேளாண்மை துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தென்னை விவசாயிகளுக்காக நடத்தப்பட்ட இந்த முகாம் விவசாயிகள் மத்தியில் ஒரு புத்துணர்ச்சியும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஒளிப்பதிவாளர் பார்த்தசாதியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.